சார் இதுக்கு பேமெண்ட் இனிமே இது உங்க பிரச்சனை இல்ல, என்னோட தன்மான பிரச்சனை. ₹1 எனக்கு தர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் தான் உனக்கு சொல்லணும். நீ போயிட்டு வா, இனிமே இதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், வரேன். கொடு. எங்க உங்க மருமக? ஏன் எனக்கு மருமகனா அவ உனக்கு யாரு? வயசான காலத்துல நல்ல விடுகதை போட்டு விளையாடலாமா? அவ எங்கன்னு போன் பண்ணி கேளுங்க. ஏன் உன்கிட்ட அவ நம்பர் இல்லையா? சரளா. அண்ணி, சக்தி எங்க போயிட்டா? அவளை கூப்பிடு. அவ வீட்ல இல்ல அண்ணி. எங்கதான் போய் தொலைஞ்சாலும். என்னமோ அவ கிளம்பி போறப்ப வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போற மாதிரில கேக்குறீங்க. அட போங்க அண்ணி, அவ இஷ்டத்துக்கு போறா வரா. அவ வந்த உடனே என்ன பார்க்க வர சொல்லு. வீணா பேசிட்டு இருக்காத, நானே டென்ஷன்ல இருக்கேன். சரிங்க அண்ணி. அண்ணி, சக்தி வரா. சக்தி, எங்க போயிட்டு வர? கண்டிப்பா சொல்லணுமா அத்தை? இத பாரு, என்ன டென்ஷன் ஏத்தாத. எங்க போயிட்டு வர? நீங்களும் தான் போறீங்க வரீங்க, என்கிட்ட சொல்லிட்டா போறீங்க? இல்ல வந்த உடனே நான் தான் உங்ககிட்ட கேக்குறேனா? இத பாரு, இந்த திமிரெல்லாம் உங்க அம்மா மீனாட்சி கிட்ட வச்சுக்கோ. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப வெற்றி விஷயமா தானே போயிட்டு வர? அதான் தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு சக்தி, இனிமே நீ வெற்றி விஷயத்துக்காகலாம் எங்கேயும் அலைய வேணாம், புரியுதா? அலைய வேண்டாம், அலையவும் கூடாது. அப்படின்னா நான் பாத்துக்கிறேன்னு அர்த்தம். நானே பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க கவலையை விடுங்க. ஏண்டி, கவலையே உன்னாலதாங்கிற? நீ என்ன கிழிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன கிழிச்சாலும் வெற்றியை நான் வெளியில கொண்டு வருவேன் அத்தை. எப்படி? அந்த வக்கீல் ஒருத்தன் இருக்கானே அசோக், அவனை வச்சுதானே விளங்கும். யாரும் இல்லைனாலும் என் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும். ஓஹோ, உன் புருஷனா அவன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ஏன் புள்ளடி. ஏன் புள்ளைய எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த ஒண்ணும் தெரியாத வக்கீல் கூட சுத்திட்டு இருந்தாலாம் உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. இத பாரு, நானு ஒரு பெரிய வக்கீல் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவரு சுப்ரீம் கோர்ட் வக்கீல். அவர் வந்து சும்மா நின்னாலே போதும், யாரும் எதிர்த்து மூச்சு கூட விட மாட்டாங்க. வெற்றி தன்னால வெளியில வந்துருவான். ஏன் அவருக்கு பேச வராதா அத்தை? இல்ல, வந்து நிக்க மட்டும்தான் செய்வார்னு சொன்னீங்கல்ல, அதான் அப்படி கேட்டேன். இந்த வாய்க்கு தாண்டி நீ அவஸ்தைப்படுற. ஆனா என்ன நீ படுபடி. இத பாரு சக்தி, நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற லாயர் சுப்ரீம் கோர்ட் லாயர் ராமசேஷன். உனக்கு எங்க அவரை பத்தி தெரிஞ்சிருக்க போகுது? அந்த லாயரா? ஏன் தெரியாது, ரொம்ப நல்லாவே தெரியும்.
அப்பாவும் ஜூனியருங்க 10 பேரை தாதா மாதிரி கூட்டிக்கிட்டு சுத்துவாரே அவர் தானே? என்னடி நக்கல? அவளுக்கு நம்ம லாயரை நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அவரோட பவர் என்னன்னு இவளுக்கு தெரியாது. அதான் இப்படி நக்கலா பேசிட்டு இருக்கா. போக போக தெரிஞ்சுக்குவா அண்ணி. வெற்றி கேஸ்ல தலையிடாதன்னு சொன்னா கேக்குறாளா இவ? சக்தி, அண்ணி சொல்றாங்கல்ல, உன்னாலலாம் அண்ணி அளவுக்குலாம் செலவு பண்ண முடியாது. அண்ணி எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு தெரியுமா? விடு சரளா, என் பிள்ளைக்காக நான் செலவு பண்றேன். அத போய் இவகிட்ட எல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டேன். அது எனக்கு தான் அசிங்கம். சக்தி, அண்ணி தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, உனக்கு வேற என்ன தாண்டி வேணும்? யாரு வெளியில கொண்டு வந்தா என்ன? வெற்றி வெளியில வரதானே முக்கியம். சரளா, அவளை விடு. நான் சொன்ன இவ கேட்டுப்பான்னு பார்த்தேன். இவ கேக்குற மைண்ட் செட்லயே இல்ல. அவளால முடிஞ்சதை பாத்துக்கிட்டும். ஆனா இந்த கேஸ ராமசேஷன் தான் நடத்துவாரு. என் பையனை ஒரே ஹியரிங்ல அவர் வெளியில கொண்டு வருவாரு. சக்திமா, கொஞ்சம் யோசிச்சுக்கம்மா. அந்த வக்கீலே வெற்றியை வெளியே கொண்டு வரான்னா வந்துடட்டுமே. சரிங்க மாமா. ம். என்ன சக்தி, ராமசேஷன் வக்கீல உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் போல. என் மக எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஏன் தெரியாது? ஒன் வே வக்கீல் தானே. சோஷியல் மீடியால இன்னைக்கு அவர் தானே ஃபேமஸ். அந்த விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா? அவர் ஒன் வே வக்கீலா இல்ல ஹைவே வக்கீலான்னு கூடிய சீக்கிரம் முழுசா தெரிஞ்சுக்குவே சக்தி. அவரு குறுக்கு சந்து வக்கீல். நடு ரோட்ல பூசின கரிய கோர்ட்ல ஊரே பாக்குற மாதிரி பூசிக்க ஆசைப்படுறாரு போல. வெயிட் பண்ணு சக்தி, யாரு முகத்துல யாரு கறி பூச போறாங்கன்னு கடைசியில பாப்போம். அவருக்கு அண்ணி எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? 20 லட்சம். அடிப்பாவி, இவ்ளோ சொல்றோம், இப்படி போறாளே. கேக்குதா? ஜெயில இருந்து கிளம்பியாச்சா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படியா? ஏன் அப்படிலாம் எதுவும் முதல்ல சொல்லலையே? இங்க பாருங்க, இந்த விஷயம் வக்கீலுக்கு தெரியுமா? சரி, என்னாச்சு அண்ணி? வெற்றியை எப்ப கூட்டிட்டு வருவாங்களாம்? வெற்றியை கூட்டிட்டு வரலையா? கோர்ட்டுக்கு வெற்றியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. என்ன ரங்கநாயகி, ஏன் வெற்றி வரல? என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ இன்னைக்கு ஆஜர்படுத்தலையா? இன்னைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வராதா அண்ணி? அதெல்லாம் வந்துடும். மத்த சாட்சிகளை எல்லாம் விசாரிப்பாங்க. யாரோ ஏதோ உள்குத்து வேலை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வக்கீல நம்பலாம்ல? உள்குத்து வேலை பார்த்தாலும் சரி, வெளிக்குத்து வேலை பார்த்தாலும் சரி, வெற்றி வெளியில வரதான் போறான். உண்மையாவே யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க உள்ள போறது உறுதிதான். அதானே வேணும் சக்தி. அதுக்காக தானே அண்ணி அவ்வளோ பெரிய வக்கீல வச்சு 20 லட்சம் கொடுத்திருக்காங்க. போக வேண்டிய இடத்துக்கு போய் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் சக்தி. சும்மா நீதி நியாயம் கம்பு கட்டுன்னு சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒண்ணும் நடக்காது. வெற்றியை யார் வெளியில கொண்டு வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் அவன் வெளியில வர்றது சந்தோஷம் தானே. அத்தை கிட்ட செலவு பண்ண காசு இருக்கு, அவங்க குடுக்கறாங்க. என்கிட்ட காசு இல்ல, அதனால என்னால கொடுக்க முடியல. ஆனா என்னால உழைப்ப கொடுக்க முடியும்.
உண்மையா யார் இத பண்ணாங்கன்னு துப்பு துலக்க முடியும். அததான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற வக்கீல் பெரிய வக்கீல்னு ஊரே சொல்லுது. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எடுத்தா நல்லது தானே? வணக்கம் சார். வணக்கம் சார். ஏங்க அவளை கையெடுத்து கும்பிட சொல்லுங்க. எப்படி நிக்கிறா பாருங்க. சக்தி. ம். ரோட்ல வச்சு என் மூஞ்சில கரிய பூசினல, என்ன நடக்குதுன்னு பாரு. யார் மூஞ்சில யார் கரிய பூச போறாங்கன்னு தெரியும். அந்த அம்மா வர சொல். சரிங்க சார். சார் வந்துட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம். நான் உள்ள வரும்போது உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு நின்று இருந்தாலே, அவ யாரு? அது என் மருமக சார், சக்தி, வெற்றியோட பொண்டாட்டி. அந்த பொண்ணை கொஞ்சம் கூண்டுல ஏத்தி விசாரிக்கிற மாதிரி இருக்கும். சரி, விசாரிக்கலாம் சார். நான் அவளை உள்ள வர சொல்றேன். நீங்களே சொல்லிடுங்க. நானே சொல்லிக்கிறேன் சார். நான் சொல்லி அவ ஏதாச்சும் இடகுடமா சொல்லிட்டான்னா சிக்கலாயிடும். அதான் கேட்டேன். கரெக்டு தான். நான் கேட்குற கேள்வியை பத்தி யோசிக்காம எல்லாத்துக்குமே ஆமா சரின்னு ஒத்துக்க சொல்லுங்க. உண்மையை சொல்றேன்னு எதையாச்சும் உளறி கொட்டிட போறா. கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன நடக்காததை கூட கேட்பேன். கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு ஒத்துக்க சொல்லுங்க. புரியுதா? அப்போதான் உங்க பையன் இன்னைக்கே வெளில வந்துடுவாரு. அதுக்கு நான் கேரண்டி. சொல்லிடுவா சார். நான் சொல்றது புரியுதுல்ல? சொல்லிடுவாங்கல்ல? சொல்லிடுவா சார். நான் அவகிட்ட பேசுறேன். நீங்க தானே அவங்க மாமியாரு. அவ மாமியார் மாதிரி பயந்து போய் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் சொல்லிடுறேன் சார். என்ன சார் இது? அவங்க மருமக கிட்ட நீங்க என்ன சார் கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே சார். அவ யாருன்னு தெரியுதுல்ல? ஆமா சார். அந்த ஒன்வேளை வேகமா வரும்போது குறுக்க ஒரு ஆட்டோ வந்து அவங்க உங்களை கூட அவ நான் என்ன கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவான். என்ன கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனா நீங்க ஆமான்னு இல்லை சார் சொல்ல சொன்னீங்க. ஆமா சொன்னேன். ஆனா அவ ஆமான்னு சொல்ல மாட்டான். இல்லைன்னு தான் சொல்லுவான். அவகிட்ட இருந்து எனக்கு வேண்டியது இல்லைங்கிற பதில் மட்டும்தான். கடவுளே, வெற்றிக்கு ஒண்ணு ஆக கூடாது. இந்த பிரச்சனையில இருந்து நீதான் எப்படியாவது வெற்றியை காப்பாத்தணும். சக்தி. ஆமா சக்தி, அவர் பெரிய வக்கீலா இருப்பார் போல. ஆமா, நீ பெரிய வக்கீல் தான். நானும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன். பயங்கர பிரில்லியன்டா.
உனக்கு அவர் முன்னாடியே தெரியுமாமா? முன்னாடிலாம் பழக்கம் இல்ல மாமா, இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அப்போ உன்னை தெரிஞ்ச மாதிரியே பார்த்துட்டு போனார்ல, அதாம்மா கேட்குறேன். அப்பா மருமகன்னு சொல்லிருப்பாங்க. சொல்லியிருப்பா. உங்க அம்மா ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பா பாரு. உங்க வக்கீல் என்ன சொன்னார் அத்தை? பாருங்க எப்படி பேசுறான்னு. இந்த விபூதி வேற பறக்குது. நல்ல சகுனமாவே தெரியல. ஏங்க, நான் வெற்றிக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன். உங்க வக்கீல் எவ்வளவு நக்கலா பேசுறா பாருங்க. என்னமா சக்தி, நீயும் சும்மா இருமா. நான் தப்பா எதுவுமே சொல்லல மாமா. அத்தை ஏற்பாடு பண்ணிருக்கிற வக்கீல் இல்லையா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். எதையாவது ஒண்ணு சொல்லி உடனே சமாளிப்பியே. சரி, வக்கீல் உன்னை கூண்டுல கூப்பிட்டு விசாரிப்பாராம். அவர் என்ன கேட்டாலும் ஆமா சரி அப்படின்னு தான் சொல்லணும். எதையும் இல்லைன்னு மறுத்து பேசாத, சரியா? என்ன கேட்பாரு? நான் அவர்கிட்ட கேட்கட்டுமா? ஒன்னெல்லாம் அவர் எங்க பாப்பாரு. அவர் என்ன கேட்டா என்ன சக்தி, அவர் சொன்னதை செய், சரியா? உனக்கு வெற்றி வெளியில வரணுமா வேண்டாமா? ஆனா என்ன கேட்க போறாங்கன்னு தெரியாம எப்படிமா சக்தி சரின்னு சொல்ல முடியும்? ஏய், நீ சும்மாரு. என் வெற்றிக்காக கண்ணை மூடிக்கிட்டு ஆமான்னு சொல்றதுதான் எனக்கு பிடிக்கும். இதுல அவ வீம்பு பிடிக்க மாட்டான்னு நான் நம்புறேன். முயற்சி பண்றேன் அத்தை. பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? முயற்சி பண்றாளாம். இதுதாங்க வீம்பு பண்றது. இத பாரு சக்தி, நீ கோர்ட்ல ஏடா குடமா ஏதாவது பேசி அதனால வெற்றி வெளியில வர முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என் பையன் வெளியில வரணும் தான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் பொண்டாட்டிய வேற போய் தொலைஞ்சிட்டேன். எங்க சொல்லுவேங்க உங்க மருமக கிட்ட. வாசர்ல போலாம். என்னமா இது இப்படி சொல்லிட்டு போறா? அதானே சக்தி, அப்படி என்ன கேட்க போறாரு அந்த ஆளு? என்ன கேள்வி கேட்க போறாரு நீ? எனக்கு சரின்னு பட்டா, எனக்கு நியாயம்னு பட்டா அதுக்கு ஆமான்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவருக்கு ஏதாவது ஏடா கூடமா கேள்வி கேட்டா நானும் அதுக்கு ஏடா கூடமா தான் பதில் சொல்லுவேன். அப்படி இருக்காது சக்தி. அவரு அண்ணனை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு ஏடகுடமா கேட்க போறாரு? அதான் அண்ணி, அவருடைய கேம். கேட்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனாலதான் அத்தை கிட்ட அவரு சொல்லி விட்டுருக்காரு. நீ என்ன சொல்றன்னு சத்தியமா புரியல சக்தி. இப்போதைக்கு நமக்கு வெற்றி வெளியே வரணும், அவ்வளவுதான். என்ன இதுன்னு அப்புறம் சொல்றேன் மாமா. அந்த வக்கீலுக்கும் எனக்கும் ஒரு சின்ன குடுக்கல் வாங்கல தகராறு இருக்கு. அத இதுல தீர்த்துக்க நினைக்கிறாரோ என்னவோ. என்னம்மா இது, இப்போ வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்ற? இங்க பாரு, நீ என்ன செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் சக்தி. அவரு ரொம்ப பெரிய வக்கீல்னு வேற சொல்றாங்க. அவர் என்னவானாலும் இருந்துட்டு போகட்டும் மாமா, அது அவருடைய தொழில், அவ்வளவுதானே. இப்போ 2 பேருக்குமே ஒரே நோக்கம்தான், வெற்றியை வெளியில கொண்டு வரணும். ஆனா கோர்ட்டு விசாரணைங்கிற பேர்ல அவரு பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம ஏதாவது கேட்டார்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் அவரு அசிங்கப்பட்டு நிப்பாரு. சக்தி, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அண்ணனை வெளியே கொண்டு வர்றதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாத நீ. பர்சனலா எனக்கு அவர் ஆகாதே தவிர ஒரு நல்ல வக்கீலா அத அவருடைய தொழில காட்ட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி அவர் அதை மீறி பண்றாருன்னா நான் விட்டுருவேனா? இந்த சக்தி என் தலைய அடமான வச்சாவது நான் வெற்றியை வெளியில கொண்டு வருவேன்.
வழக்கு எண் 13/2024. டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல் யாராவது ஆஜராயிருக்கீங்களா? எஸ் யுவர் ஆனர். ராமசேஷன் சார், பெயில் பெட்டிஷன்ல நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். ஒரே ஒரு சாட்சியை விசாரிக்க கோர்ட் என்ன அனுமதிக்கணும். பெர்மிஷன் கிராண்டட். சக்தி சக்தி சக்தி. சக்தி, கொலையான பிரியாவுக்கும் உங்களுக்கும் முன்விரோதம் இருந்ததா சொல்றாங்களே, அது உண்மைதானா? சொல்லுங்க சக்தி. என்னுடைய ஹஸ்பண்டுக்காக இவரு வாதாட வேண்டாம். ஒரு மனைவியா நான் இந்த கோர்ட்டு கேட்டுக்கிறேன். மிஸ்ஸஸ் சக்தி, இந்த கேஸ எந்த வக்கீல் வாதாடணும்னு நீங்க விரும்புறீங்க? உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணுமா? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி மேடம். நான் ஆல்ரெடி வக்கீல் ஸ்ரேயாவை ஏற்பாடு பண்ணிட்டேன். இதோ வந்துட்டாங்க.